ஓம் நம சிவாய. பின்னாடி வந்து ரெட் கலரா? ஆமாம், ரெட்டு கருப்பு. ஓ சரி, கருப்பு எடுத்தாரு அவங்க இங்கே திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் இருக்கிற சாலைகளில் லயன்ஸ் கிளப்பு சார்பில் போக்குவரத்து வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அதாவது பின்னாடி வந்து டேஞ்சர் ஸ்டிக்கரும், இருட்டில் வந்து திருவண்ணாமலை லயன்ஸ் கிளப்பு டவுன் அப்படின்ற விஷயத்தில் வந்து எடுத்துருக்குறாங்க. இவங்க ஒட்டிட்டுருக்குறாங்க. என்ன காரணத்தினால செய்கிறாங்க அப்படின்றது பார்ப்போம். இங்கே இருக்கிற வாகனங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் டேஞ்சர் ஸ்டிக்கர், இந்த டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பிளாக் ஓட்டுறாங்க. முன்னாடி லைட்டில் வந்து பிளாக் ஓட்டுறாங்க. இது வந்து லயன்ஸ் கிளப் மூலயமா நடந்துகிட்ருக்குது. இது எதுக்காக என்னங்கிறது மேற்படி தலைவர் அவர்கிட்ட நேர்காணல் காணலாம். இப்போ இந்த லயன்ஸ் கிளப்பினுடைய பிரசிடெண்ட்டு, கவர்னர்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்க நிர்வாகிகள். எதற்காக இந்த நிகழ்வு நடக்குதுங்கிறத அவர்கிட்ட நேர்காணல் நாம் இப்போ பார்க்குறோம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ கவர்னர் ஐயா, உங்கள் பேர் ஐயா? ஐயா லயன் அன்பரசு. என்ன பொறுப்பில் இருக்கீங்க? கவர்னராக இருக்கீங்க. சரிங்கய்யா. இப்போ இன்றைக்கி என்ன நிகழ்வு இங்கே நடந்துகிட்டு இருக்குது, அது சம்மந்தமாக என்ன விளக்கம் கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை ரமணர் லயன் சங்கத்தின் சார்பிலே இன்று குபேர நகர் பகுதியிலே ஒரு மிகச்சிறந்த சேவைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். 5 விதமான சேவைகளை இங்கே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் முதலில் கண் அறுவை சிகிச்சை முகாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட முகாம் ஒன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி இந்த சமுதாயத்திற்கு தேவையான முக்கிய 5 விதமான முகாம்களை இங்கே திருவண்ணாமலை ரமணர் லயன் சங்கமும் திருவண்ணாமலை டவுன் லயன் சங்கமும் இணைந்து இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய உறுப்பினர்களும் மூத்த உறுப்பினர்களும் இணைந்து இந்த பகுதியில் உள்ள நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர் எல்லோரும் இங்கே வந்திருந்து இணைந்து இந்த சிறப்பான இந்த முகாமை செய்து பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயன்படும் விதத்திலே இந்த முகாம் அமைந்திருக்கிறது என்பதை எண்ணும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மாவட்டத்தின் சார்பில் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எதுக்காக இங்கே ஓட்டுறீங்க? ஐயா, லைட் வெளிச்சு ஆப்போசிட்டில் வரவங்க கண்ணில் அடிக்காமல் இருக்குது. அதுக்காக வந்து ஒரு பொது சேவைக்காக செய்கிறீங்க. உங்கள் பேருங்க ஐயா? ராஜு. குபேர நகர் தலைவரா நீங்கள்? நகர தலைவர். இந்த நகரத்தில் எவ்வளோ பேர் இதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க, அதை பற்றி விளக்கம். இந்த லயன்ஸ் கிளப் மூலயமா இதை நடத்துகிறாங்க. சரி. அதுக்கு எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாம் வந்து இந்த கண் பரிசோதனை, சக்கரை நோய் கண்டறிதல், இதெல்லாம் மக்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கள் மக்களுக்கு எல்லாம் பயன்படக்கூடிய வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது லயன்ஸ் கிளப் சார்பாக. எவ்வளோ பேர் இதில் பலன் அடைஞ்சிருக்காங்க? இப்போத்துக்கு நாங்கள் வந்து குறுகிய காலத்தில் ஒரு 200 பேர் ஆயிடுச்சு வந்து செய்கிறோம். சரிங்க. இதில் என்னென்ன அவங்க பரிசோதனை செஞ்சு மருத்துவ ரீதியாக என்ன செய்யறாங்க? கண் பரிசோதனை செய்து அவங்களுக்கு வந்து கண்ணாடி வழங்குதல், மற்றபடி கண் புரை வளர்ந்திருந்தால் அவர்களுக்கு பாண்டிச்சேரி அழைத்து சென்று கண் ஆபரேஷன் செய்வது இலவசமாக. இதை முடிச்சுட்டு அடுத்தது சர்க்கரை நோய் கண்டறிதல், இதெல்லாம் நடந்து கொண்டு அதற்கான வைத்தியமும் பார்க்குறாங்க. அது சார்பாக மாத்திரை மருந்துலாம் தராங்களா? எல்லாமே அவங்க செய்கிறாங்க. சரிங்க. சரிங்க. அன்னதானம் சங்கத்தின் சார்பாக ஒத்துழைக்கிறோம். அவங்களுக்கு அன்னதானம் எதாவது பண்ணுறீங்க? வந்தவங்களுக்கு அன்னதானமும் செய்கிறோம். எல்லாரும் வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் எல்லாருக்குமே அன்னதானம் உண்டு. சரிங்க, நல்லது. மகிழ்ச்சிங்க.
நீங்கள் வச்சுங்க